ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம "நீதானே என் காதல்" அந்த கதையில அடுத்து என்ன நடந்துச்சு, ரிஷி அவங்க ஹெச்ஓடி சார் கேட்டதும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா? நான் அப்படி மேம் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாங்க. நான் வெளியில நின்னு அழுதுகிட்டு இருந்தேன். அப்ப அந்த வழியா வந்த ஹெச்ஓடி சார் என்னைய பார்த்துட்டாரு. என்கிட்ட கேட்டாரு, "என்னம்மா பிரச்சனை? நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கவும், நானுமே சொல்லிட்டேன். எனக்கு மேம் பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாங்க. என்ன 3 மணி நேரம் நிக்க சொல்லிட்டாங்க. நான் 3 மணி நேரமா வெளியில தான் நிக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சேன். நினைக்கலாம், எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னுட்டு. ஆனா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நான் ஆசையா மேம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருந்தேன். இப்போ 3 மணி நேரமா என்ன வெளியில நிக்க வச்சதுனால, என்னால என் மேம பார்க்க முடியல. அந்த கஷ்டம் தான் எனக்கு. எனக்கு அந்த கோவம் இன்னுமே அதிகமா இருந்துச்சு. நான் எவ்ளோ ஆசையா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். என்ன போயிட்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே! என்னால பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த ஹெச்ஓடி சார்கிட்ட சொன்னேன். என்ன இந்த மாதிரி 3 மணி நேரமா வெளியில நிக்க வச்சுட்டாங்க. என்னோட கால் ரொம்ப வலிக்குது. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருகிட்ட நான் அப்படி பேசவும், அவருமே எங்க மேம கூப்பிடு, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாரு. மேமும் போனாங்க சார்கிட்ட பேசுனாங்க. சார் மேம கேட்டிருக்கிறாரு. "என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இது வந்து காலேஜு, ஸ்கூல் கிடையாது. ஸ்கூல் பசங்கள ட்ரீட் பண்ற மாதிரி நீ ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க. 3 மணி நேரமா வெளியில நிக்க வச்ச பசங்களுக்கு கால் வலிக்காதா? அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மேம தான் கொஞ்சம் புடிச்சு திட்டுனாரு. எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு கோவத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். மேம்க்கு என்ன சொல்லன்னு தெரியல. "சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? அவ கிளாஸ்ல அந்த மாதிரி பிஹேவ் பண்றா, நான் நிக்க சொல்றேன். 3 மணி நேரம் நிக்கிறத பெருசா சொல்றீங்களே, உள்ள லேப்ல 3 மணி நேரம் நிக்க தான் செய்றாங்க. நின்னுட்டு தானே பிராக்டிகலுமே பண்ணணும். அதெல்லாம் பெருசா தெரியாதா?" அப்படின்னு மேம் பேச, "ஏம்மா இது காலேஜு. நீ ஸ்டூடெண்ட் கிட்ட முதல்ல எப்படி நடந்துக்கணும்? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்க. சின்ன பசங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டாரு. எனக்கு இன்னும் பயம். அவரு திட்டிட்டாரு. மேம் என்ன நினைக்க போறாங்க? அவங்க என்ன பண்ண போறாங்களேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு பக்கம் ரொம்பவே பயமா இருந்துச்சு. அந்த கோவத்த எங்க நம்ம மேல காட்டிருவாங்களோ, மறுபடி என்ன ஆகப்போதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா மேம் வந்தாங்க. பக்கத்துல வந்தாங்க. "ஏன்டா அழுகுற? நான் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டேனா என்ன? சரி, இனி நான் நடந்துக்க மாட்டேன். இனி நான் அப்படி பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேன்டீனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. என்னால அத நம்பவே முடியல. நான் அப்படி மேம் பின்னாடியே அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். கேன்டீனுக்கு அழைச்சு போயிட்டு, நானும் மேமும் அப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்கோம். மேம் கேட்டாங்க, "நீ என்ன சாப்பிடுற? உனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கவா? ஒரு டீ சொல்லவா? ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு மேம் அப்படி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "சரி ஓகே மேம் நம்மட்ட நார்மலா பேசுறாங்க. மேம் எனக்கு டீ எல்லாம் வேணாம். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட கேட்டேன். மேமும் சரி ஓகே ஐஸ்கிரீம் தானே அப்படின்னு அவங்களுமே வாங்கி கொடுத்தாங்க. நாங்க 2 பேருமே ஒண்ணா இருந்து சாப்பிட்டோம். மேம் சொன்னாங்க, "இனி நானுமே ரூடா நடந்துக்க மாட்டேன். ஓரளவு நார்மலா பேசுறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்குமே வந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மேம் கூடயா இவ்ளோ பக்கத்துல க்ளோஸா இருந்து பேசிட்டு இருக்கிறோமா? மேம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்னிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்குமே நடந்தது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸோ மேம் கிட்டயுமே ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸுக்கு வந்தேன். இங்க வந்தா என் ஃப்ரெண்ட்ஸு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆர்வம். அப்படி ஒரு ஆர்வத்துல இருக்காங்க. நான் வந்த உடனே என்னைய புடிச்சு கேட்டாங்க, "ஏய் என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சார் என்ன சொன்னாரு? திட்டிட்டாரா? நீ ஏன் அப்படி பண்ண? என்னாச்சு?" சார் என்னதான் சொன்னாரு? மேம திட்டிட்டாங்களா? மேம் எதுவும் ஃபீல் பண்ணாங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் மேம்க்காக தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. மேமே என்கிட்ட வந்து பேசுனாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி குடுத்தாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஜெலஸு. "எது மேமா? ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தாங்களா? உனக்கு இருந்த கோவத்துல உன்னை பயங்கரமா புடிச்சு திட்டுவாங்கன்னுல நெனச்சேன். ஆனா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடி" அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்ல, நானுமே நெனச்சேன், ஆமால்ல, நம்ம லக்கி தான்ல. நமக்கு எங்கேயோ மச்சம் இருக்கத்தான் செய்யுது போல. அப்படின்னுட்டு எனக்குமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு.
இனி மேம் நம்ம கூட நார்மலா பேசுவாங்க, பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் மறுபடியும் காலேஜுக்கு போனேன். போன உடனே அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்காக ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன். மேம் கிட்ட போயிட்டு பக்கத்துல போயிட்டு பேசினேன். மேம் நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட கேட்டேன். மேம் பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்படி ஒரு பார்வை அது மட்டும் தான். அப்போ மேம் பக்கத்துல போனேன்னா, அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி உரசிக்கிட்டு போய் நின்னேன். மேம் நீங்க ஃபாக் அந்த பெர்ஃப்யூம் தானே யூஸ் பண்றீங்க? அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் கிட்டயுமே சொன்னேன். அதுக்கு பதிலுக்கு மேம், "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. இந்த மாதிரிலாம் நீ ஸ்டாஃப் கிட்ட வந்து பேசக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன மேம் பேசிட்டேன் இப்போ. ஜஸ்ட் அது எனக்கு புடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன். எனக்கு இன்னுமே மேம் கூட அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னுமே அதிகமாயிட்டே இருந்துச்சு. மறுபடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியுமே போனேன் ஸ்டாஃப் ரூமுக்கு. மேம் எனக்கு என்னோட சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. எனக்கு கிளாஸ் எடுக்கிற மேம் வந்து சரியா சொல்லிக் குடுக்கல. நீங்க சொல்லிக் குடுக்குறீங்களா? எனக்கு இப்படி ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் புக்க தூக்கிட்டு போனேன். போய்க்கிட்டு அங்க போயிட்டு நான் என்ன டவுட் கேட்டேன்னா, மறுபடியும் மேம் இன்னைக்கு நீங்க என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்க? உங்களோட இந்த கர்ச்சீஃப நான் எடுத்துக்கட்டுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அவங்க கிட்ட பேசினேன். அவங்க பதிலுக்கு எப்பவும் போல தேவையில்லாமலாம் எதுவும் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஏன் உன்னோட மேடம் கிளாஸ் உனக்கு எடுக்கிறது இல்லையா? ஏன் உனக்கு புரியல? நீ அவங்க கிட்டே கேளு, அவங்க உனக்கு நல்லா தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசிட்டாங்க. அதுவே போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அப்படி சிரிச்சுக்கிட்டு என்னோட கிளாஸுக்குமே வந்தேன். அப்படி ஒவ்வொரு நேரமும் மேடம் கிட்ட ஏதோ ஒரு காரணம் சொல்லி போயிட்டு போயிட்டு பேசுறதுக்காக போவேன் போவேன். மேம் நீங்க Facebookல இருக்கீங்களா? உங்களோட ஐடி எனக்கு தர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டேன். நான் Facebookல இல்ல. வேற ஐடியில இருந்து தான் ரெக்வெஸ்ட் குடுப்பேன். நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு மேம் நான் எதுக்காக உன்னோட ரெக்வெஸ்ட்ட அக்செப்ட் பண்ணணும்? நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நோட்ஸ் கட் பண்ணி விட்டாங்க. ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒண்ணு சொல்லும்போது இப்படி நோட்ஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? ஏன் போயிட்டு போயிட்டு அசிங்கப்பட்டு திருப்பி வந்துகிட்டே இருக்க? அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பரவால்ல. ஏதோ 2 வார்த்தை பேசுறேன் எனக்கு அது போதும். எனக்கு அசிங்கப்படுறது, மேம் அசிங்கப்படுத்துறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்னு நானுமே சொல்லுவேன். என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத மாதிரி அப்படி ஒரு பேச்சு. அந்த ஒரு பேச்சுக்கு மட்டும் குறையே இருக்காது. ஸோ அப்படி ஒரு பேசிட்டு நானும் சமாளிக்கணுமே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சமாளிக்கணும். இல்லைன்னா முடியாது. கலாய்ச்சு தள்ளிருவாய்ங்க. ஸோ ஏதோ ஒண்ணு சமாளிச்சுக்கிட்டு, அடுத்த டைம் அவங்க தான் கூடயும் வரணும். ஸோ அவங்களோட தேவையும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படி எப்படி சமாளிச்சுக்கிட்டே போறது. அப்படி 1 வீக் அப்படியே தான் போய்க்கிட்டே இருந்துச்சு. போயிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வார்த்தை பேசுறது. திருப்பி ஓடி வந்துடுறது. போயிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வார்த்தை பேசுறது. மறுபடியும் மேம் அப்படியே ஒரு பால்ல சிக்ஸர் தான். தூக்கி அடிச்சிருவாய்ங்க. அப்படி போன வேகத்துல அப்படியே திரும்பி வர்றது. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். மேம் ஒவ்வொரு நாளும் என்ன கலர் சாரி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது. அதுக்கு என்னென்ன அக்சஸரீஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல அன்னைக்கு பஸ்ஸில் ஏறவும் மேமும் நானும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு. ஸோ நான் உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன கச்சா மேங்கோ அதை அந்த சாக்லேட் எடுத்து கொடுத்தோம். மேம் நீங்களும் நானும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டுமே எடுத்து கொடுத்தேன். ஆனால் அதுக்கு அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, சாக்லேட்டா? இந்த சாக்லேட் எனக்கு பிடிக்காது. இது வேணாம் அப்படின்னு சொல்லி என்னோட கையிலயுமே குடுத்துட்டாங்க. அது புடிச்சதோ இல்லையோ ஒரு கர்ட்டஸிக்காச்சும் வாங்கி வச்சுக்கலாம்ல. மேம் உடனே அத திருப்பி என்கிட்ட குடுத்துட்டாங்க. எனக்கு இந்த ஒரு ஆட்டிட்யூடுமே மேடம் கிட்ட ரொம்பவே பிடிக்கும். ஒண்ணு பேசுவாங்க. எதா இருந்தாலும் ஒரே பால்ல சிக்ஸர் தான். ஆமா, இல்ல, தேவையில்ல அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் அப்படி ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டுருவாங்க. அவங்க அப்படி சொல்றது தான் எனக்குள்ள இன்னுமே பேசணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. நானும் போயிட்டு போயிட்டு நோஸ் கட் வாங்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பேன். அதுல ஒரு சந்தோஷம். அப்படி அந்த வாரம் ஃபுல்லா மேம பார்க்கறது, பேச முடியுமான்னு ட்ரை பண்றது, இந்த மாதிரியே போய்க்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு அந்த வாரத்தோட கடைசி நாள்.
எங்களுக்கு லேபுமே இருந்துச்சு. இந்த டைம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க கிளாஸுக்கு சுகன் மேம் தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் தான். ஸோ, அதுக்காக நாங்க எல்லாருமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணோம். மேம் வரும்போது நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. ஸோ, அதுக்காக நம்மளுமே ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு லஞ்ச் பிரேக் அடிச்சதும் 5 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு நானுமே ரெடி ஆகுறதுக்கு போனேன். அங்க பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க தான் இருந்தாங்க. எல்லாருமே மூஞ்ச கழுவி எல்லாருமே நல்லா மூஞ்ச கழுவிட்டு பவுடர் போட்டு பொட்டு வைக்கிறா ஒருத்தி, ஒருத்தி லிப்ஸ்டிக் போடுறா. அங்க இருக்கிற ஒரே ஒரு கண்ணாடியில எல்லாருமே அடிச்சுக்கிட்டு, தள்ளுடி, நீ தள்ளுடி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஓரமா போடி. உனக்கு என்னடி இப்போ? நீ நல்லா தானே இருக்க. நான் கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆள் ஆளுக்கு அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்குற அந்த 2 செகண்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, நான் தான் லேட்டு போல. எனக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே ரெடி ஆகுறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஸோ நம்ம இப்ப ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போயிட்டு மூஞ்செல்லாம் நல்லா கழுவுனேன். ஒரு 5, 6 டைம் நல்லா கழுவிட்டு, அப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போயிட்டு, "எனக்கு கொஞ்சம் பவுடர் குடுடி. நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு பவுடருமே நல்லா போட்டுக்கிட்டு, ஒரு பொட்டையுமே கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட, கொஞ்சம் லிப்ஸ்டிக் குடேன், நான் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த கலர் போட்டா நல்லாருக்கும். கொஞ்சம் குடேன்னு" சொல்லி அதையுமே கேட்டு கடன் வாங்கி போட்டுக்கிட்டேன். அதை எங்க போட விட்டேங்க. அந்த கண்ணாடிய பார்க்கலாம் விடவே இல்ல. நானும் போயிட்டு அந்த கூட்டத்துல போய் இடிச்சுக்கிட்டு, நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு நானும் ஒரு வழியா கிளம்பிட்டேன். ஏன்னா லஞ்ச் பிரேக் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் ஹவருனாலே தூக்கம் வரும். அப்படி ஒரு தூக்கம். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வரும். சுகன் மேம் கிளாஸ நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். தூங்கி வழிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே நாங்க எல்லாருமே பயங்கரமா ரெடி ஆயிட்டு கிளாஸ்லயுமே போயிட்டு இருந்தோம். பெல்லுமே அடிக்கவும் கிளாஸுக்குமே போனோம். எல்லாரும் பயங்கர ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒரு பிரைட்டா வந்து கிளாஸ்ல இருக்கோம். அப்போ கரெக்ட்டா மேம் வராங்க. மேம் வந்ததும் எங்க எல்லாரையுமே மூஞ்ச பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரோட ஃபேஸையும் அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க? லஞ்ச் பிரேக் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் ஹவர் எல்லாம் தூங்கித்தான் வழியும். இது என்னடா இன்னைக்கு நடந்த அதிசயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எங்க எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. என்னவா இருக்கும்? என்னமோ நடந்திருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்போடயே அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. நான் பார்த்தேன் மேம. அப்படி வச்சக்கட்டு பக்கம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேம் கொஞ்சம் லைட்டா டச்சப்லாம் பண்ணிட்டு அப்படியே அழகா வந்து நின்னாங்க. வந்ததுமே அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ப்ராக்டிக்கல் இதை எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே அழகா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே மேம் கிளாஸ் எடுக்கிற அழகா ஆணி அப்படி வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு ரியாக்ஷனுமே அவ்வளோ க்யூட்டா இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன்ல, அந்த விரல நீட்டி நீட்டி அப்படியே அழகா கிளாஸ் எடுப்பாங்க. நான் பார்க்குறேன், நம்ம மட்டும் தான் இப்படி ஆன்னு வாய பொளந்துட்டு பார்க்குறோமா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா, மொத்த கிளாஸும் ஆன்னு வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு பொண்ணு, "மேம் எனக்கு ஒரு டவுட்டுன்னு" சொல்லவும், மேம் அப்படி அவ பக்கத்துல போனாங்க. "அது யாருடா?" நமக்கு முன்னாடி இப்படி அவ ஆரம்பிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். "மேம் எனக்கு ஒரு டவுட்டு மேம். இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடவும், மேம் என் பக்கத்தில் வந்தாங்க. நானும் அப்படி உரசிக்கிட்டு அப்படி பக்கத்தில் போய் நின்னேன். நான் அப்படி மேம் அப்படி உரசிக்கிட்டு பக்கத்தில் நிற்கவும், மேம் 2 ஸ்டெப் அப்படி தள்ளி நின்னாங்க. தள்ளி நின்று எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு, மேம் எனக்கு ஒரு டவுட்டுன்னு கூப்பிடவும், அவங்க அங்கே போகிறாங்க. எனக்கு கோவம். இவளுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம பக்கத்தில் நிற்க விடுறாங்களா? அதுக்குள்ளே கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவம். மேம் உடனே அங்கே போயிட்டாங்க. நான் 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டு, மேம் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். மேம எங்கேயும் போகாம அப்படி பக்கத்துலயே நிக்க வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி பக்கத்துலயே நின்னேன். மேமும் சொன்னாங்க, "நீ தான் நல்லா பண்றீ. இத இப்படி தான் பண்ணணும். நீ பண்ணு. நான் பார்க்குறேன். ஏதாச்சும் தப்புன்னா சொல்றேன்" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இல்ல மேம். நீங்க பக்கத்துல நின்னா தான் அது ஏனோ கரெக்ட்டா வருது. இல்லன்னா அது வர மாட்டேங்குது. நீங்க எங்கேயுமே போகாதீங்க. பக்கத்துலயே நில்லுங்க" அப்படின்னிட்டு நான் சொன்னேன். "இல்லடா நான் இங்க தான் இருக்கேன். டவுட்டுன்னா கூப்பிடு" அப்படின்னிட்டு அவங்க அப்படி நகரவும், நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட, "இங்க பாருங்க. நீங்க யாருமே மேம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும்.
நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் மட்டும் தான் மேடம் கிட்ட டவுட் கேட்பேன். நீங்க யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நானும் வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க, "நீ என்ன சொல்றது? நீ சொல்லிட்டு போ. நாங்க எங்க வேலைய தான் பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு ஆளாளுக்கு அந்த 3 ஹவர்ஸ் முடியறதுக்குள்ள எல்லாரும் மேம், மேம், மேம் அப்படின்னு கைய தூக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு டென்ஷன் தான். நானும் கொஞ்சம் கூட சளைச்சவன்லாம் இல்ல. நானும் என் பங்குக்கு கூப்பிட்டேன். அந்த 3 ஹவர்ஸ் மேம் அப்படியே அந்த கிளாஸ் ரூமே அப்படியே ரவுண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுமே டயர்ட் ஆயிருப்பாங்க. அந்த 3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியாத ரொம்பவே ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் கிளாஸுமே முடிஞ்சுது. ச்சே! அதுக்குள்ள முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இருந்தாலும் பரவால்ல. ஓகே. நம்ம மறுபடியும் பஸ்ஸில போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அப்படி ஜாலியா கிளம்பி போனேன் பஸ்ஸுக்கு. அங்க எனக்கு அன்னைக்கு மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ் தான். அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டாஃப் வந்து வரல. ஸோ, நான் போயிட்டு மேமோட பக்கத்துல போயிட்டு இருந்தேன். "மேம், நீங்க ஏன் மேம் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக ஓடி ஓடி வேலை செய்றதுக்கு அத்தனை பேர் இருக்கிறோம். நீங்க ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா போதும், ஓடி போய் எடுத்துட்டு வருவோம். ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னா போதும், ஓடி போய் சாக் பீஸ் எடுத்துட்டு வருவோம். தண்ணி கொண்டு வான்னு சொன்னா ஓடி போய் செய்வோம். ஆனா எதுக்காக மேம் நீங்க இத எதையுமே எங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க இதெல்லாம் எங்கள செய்ய சொல்லலாம்ல. நாங்க இத செய்யறதுக்கு அத்தனை பேர் ரெடியா இருக்கோம். நீங்க ஏன் அத செய்ய மாட்டேங்கிறீங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு" சொல்லிட்டு நானும் அப்படியே மேம் கிட்ட கேட்டேன். மேம் அப்படி சிரிக்கத்தான் செஞ்சாங்க. "உன்கிட்ட நான் என்ன சொல்றது?" அப்படிங்கிறேன் அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படின்னு நெனச்சுட்டு அவங்களுமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் February 14 வேலண்டைன்ஸ் டே காலேஜே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. நானும் அன்னைக்கு ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன் மேம பார்க்கறதுக்காக. அப்போ அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சாக்லேட்ட குடுத்துட்டான் போல. அந்த பொண்ணு உடனே அத அவங்க வீட்டுக்கு சொல்லி, அவங்க வீட்லருந்து பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. "நீ எப்படி என்னோட பையனுக்கு குடுக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிருச்சு. அந்த பொண்ணு நெனச்சிருந்தா அந்த பிரச்சனைய அதோட விட்டுருக்கலாம். ஒண்ணு வாங்கிக்கணும், இல்லன்னா வேணான்னு சொல்லிட்டு திருப்பி குடுத்திருந்தா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணு அத அவங்க வீட்ல வரைக்கும் சொல்லி, அவங்க வீட்ல பஞ்சாயத்து பண்றதுக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டே காலேஜுக்கு ஓடி வந்துட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனை அங்க போயிட்டு இருந்துச்சு, அந்த ஸ்டாஃப் ரூம்ல. அப்ப நானுமே அங்க போனேன். அங்க நடந்தது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க, "இங்க பாருங்க, இந்த மேடம் சுகன் மேம் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கூட காலையில ஸ்வீட் எல்லாம் வந்தது. ஒண்ணு வேணும்னா வச்சுக்கணும், இல்லன்னா தூக்கி குடுத்துறணும். அத விட்டுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையா பண்ணாங்க." அப்படின்னு சொல்லி மேம வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் கோவம் தான். மேமும் பக்கத்துல இருந்த ஸ்டாஃப் கூட ரொம்பவே கேஷுவலா அப்படி பேசிட்டு இருந்தாங்க. எனக்குள்ள தோணுச்சு, ஒருவேள மேமுக்கு ஆள் இருக்குமா என்ன? அவங்களுக்கு ஏதோ ஒரு லவ் இருக்கா? அவங்களுக்கு லவ்வர் இருக்கா? அவங்களுக்கு யாரையோ புடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அப்போ ஒரு டவுட் இருந்தது. அத எப்படி கிளியர் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நான் மேடம் கிட்ட போய் கேட்டேன். "மேம், உங்களுக்கு லவ்வர் இருக்கா என்ன? உங்களுக்கு எப்போ மேரேஜ்? நீங்க கமிட்டடா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேம் கிட்ட போயிட்டு கேட்டேன். மேம் உடனே சொன்னாங்க, "என்ன பேசிட்டு இருக்க நீனு? இதெல்லாம் ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்பாங்களா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எனக்கு இந்த லவ்வரும் இல்ல, எனக்கு மேரேஜும் கிடையாது. எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. மேம் அப்படி சொல்லவும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த ஃபேஸ்ல அந்த 1000 வாட்ஸ் பல்பு, அந்த குண்டு பல்பு அத்தனை எரிஞ்சுது. மேம் யாரையும் லவ் பண்ணல, மேம்க்கு லவ்வர் இல்ல அப்படின்னு சொல்லவும் எனக்குள்ள அப்படி ஒரு குண்டு பல்ப் எரிஞ்சுது. நான் அப்படியே ஒரு செகண்டு அப்படியே அசையாம நின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். மேம் மறுபடி, "என்ன இங்க நிக்கிற? கிளம்பு" அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே என்னோட கோட் பாக்கெட்லேருந்து 2 சாக்லேட்ட கையில எடுத்தேன். "மேம், உங்களுக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணல என்ன மேம்? நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றேன். நான் இருக்கேன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு, லவ் யூ சொல்றதுக்கு" அப்படின்னுட்டு நான் ஏதேதோ சொல்லிட்டு அந்த சாக்லேட்ட மேடமும் அவங்க கைய புடிச்சு இழுத்து, அவங்க கையில அந்த சாக்லேட்ட வச்சுட்டு, "மேம், ஐ லவ் யூ மேம். நான் உங்கள லவ் பண்றேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குடு குடு குடுன்னு ஓடியே போயிட்டேன். திரும்பி கூட பார்க்கல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அடுத்த செகண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த பயத்துல நான் லவ் யூன்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடிட்டேன். மேம் தெரியல. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா, ஏதோ ஒண்ணு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அப்படி ஓடி போயிட்டு கிளாஸ்ல போய் உட்கார்ந்தேன்.
அங்கே போய் உட்காந்தேன்னா என்னோட கை காலெல்லாம் அப்படியே டைப்ரைட்டிங் அடிக்குது. அப்படி ஒரு பதட்டம், பயம், அப்படி ஒரு ஷிவரிங்காக இருக்குது. கையெல்லாம் அப்படி வேர்த்து கொட்டுது. மேம் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. நம்ம வேற ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியல. எதுவுமே என்னால் கெஸ் பண்ண முடியல. அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படி ஒரு பயத்தில் பதட்டத்தில் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கு, ஏன் உனக்கு இவ்வளோ வேர்த்து கொட்டுது, ஏன் உன் கையெல்லாம் இப்படி ஆடுது நடுங்குது, என்ன தாண்டி ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க நான் சொன்னேன், நான் மேடம் கிட்ட லவ் யூன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாருக்குமே பயம். ஏய், என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க, உனக்கு புரியுதா இல்லையா, இதை மட்டும் மேடம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நீ இங்கே படிக்க முடியாது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை நீ பார்த்துட்டு வந்த. அந்த மேம் ஒருவேளை யாருக்கிட்டையாட்டு சொன்னால் என்ன ஆக போகுதோ தெரியலையே. அவங்க வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் வேற. என்னடி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் என்னைய அவ்வளோ பயமுறுத்துனாங்க. நான் சொன்னேன், ஏய் நானே ஆல்ரெடி ஆடி போய் உட்காந்துருக்கேன், பார்த்தா தெரியுதில்ல, நீங்கள் வேற என்னை இன்னும் பயமுறுத்தாதீங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு நானுமே சொன்னேன். அதுக்கப்புறம் காலேஜுமே முடிஞ்சுது. பஸ்ஸில் எப்படியும் கண்டிப்பாக பார்த்துப்போம், மேம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு நானும் அப்படி பதுங்கி பதுங்கி போனேன் பஸ்ஸுக்கு. யாருக்கும் தெரியாமல் லாஸ்ட் சீட்டில் போயிட்டு அப்படி யாருக்கும் தெரியாமல் குனிஞ்சு போய் அப்படி ஒளிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டேன். யாரும் பார்த்துடக்கூடாது, மேம் பார்த்துடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய் இருந்தேன். நல்ல வேளை என்னோட வீடு வந்துச்சு, இறங்கி குடுகுடுன்னு ஓடிட்டேன். வீட்டுக்கு போனாலும் அதே பயம்தான். மறுபடி இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம், நாளைக்கு மறுபடி காலேஜுக்கு தான் போக போகிறோம். அந்த மேமை பார்த்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்திலே தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.